இறப்பு பற்றின சில ஃபேக்ட்ஸை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் பழக்கம் இருக்கிறவங்க ரைட் ஹேண்ட் பழக்கம் இருக்கிறவங்கள விட 3 வருஷம் கம்மியாக தான் வாழ்வாங்களாம். ஒரு மனிதனோட தலை துண்டிக்கப்பட்ட பிறகும் சுமார் 20 நொடிகள் நினைவோடு இருக்குமா. இறந்தவங்களை புதைக்கிற வழக்கம் கடந்த 3.5 லட்சம் வருஷங்களா மனிதர்களால் கடைபிடிக்கப்பட்டு வருதான். மனித குலத்தோட தொடக்கத்துல இருந்து இப்போ வரைக்கும் சுமார் 10,000 கோடி மக்கள் வரைக்கும் இறந்திருக்கலாம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் கருத்து சொல்றாங்க. ஒரு மனுஷன் இறந்த பிறகு அவன் கடைசியை இழக்கிற திறன் கேட்கும் திறன் தானா. மவுண்ட் எவரெஸ்ட்ல 200க்கும் மேற்பட்ட இறந்தவங்களோட உடல்கள் இருக்குதான். அது மலையேறவங்களுக்கு வழிகாட்டியா இருக்குதுன்னு சொல்றாங்க. உங்க பிறந்த நாள் அன்னைக்கு ஏறத்தாழ 1,53,000 பேர் இறக்குறாங்களாம். 2006ஆம் ஆண்டு நடத்தின ஆய்வுல மருத்துவரோட குழப்பமான கையெழுத்தால வருடத்திற்கு 7,000 பேர் இறக்குறாங்கன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு 40 நொடிக்கும் ஒரு நபர் உலகத்துல தற்கொலை செஞ்சுக்கிறாராம். அமெரிக்கால வருஷத்துக்கு 600 பேர் பெட்ல இருந்து தடுமாறி கீழே விழுந்து இறந்துடுறாங்களாம். ஒவ்வொரு நாளும் 20,000 குழந்தைகள் பசியினால உலகத்துல உயிரிழக்கிறாங்களாம். சுறாக்கள்னால வருஷத்துக்கு 12 பேர் கொல்லப்படுறாங்களாம். அதே நேரத்தில் மனிதர்கள் 1 மணி நேரத்திற்கு 11,417 சுறாக்களை கொல்றாங்கன்னு ஆய்வுகள் சொல்லுது. நமக்கு பிரியமானவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்க இறுதி சடங்குல அழுறதுக்கு போலி நபர்களை வேலைக்கு அமர்த்துற ஒரு சேவை இங்கிலாந்துல இருக்குதான். தற்போது உலக அளவில் இறப்புக்கு முக்கிய காரணமா இருக்குது இருதய நோய் தான் சொல்றாங்க. கோடாட்டுன்ற பிரம்மையால பாதிக்கப்பட்டவங்க தாங்க உண்மையிலேயே உயிரோடு இருக்கும்போது இறந்துட்டதா நம்புறாங்களாம்.